வாழைச்சேனையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வின் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் கலந்து கொண்டிருந்தார். புகலிடம் கோரி சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் பயணம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நோக்கில் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியொன்றும் வாழைச்சேனையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரி மைதானத்தில் இந்த ஸ்நேகபூர்வ கிரிக்கெட் போட்டி இன்று மாலை நடைபெற்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த்தும் ஸ்நேகபூர்வ போட்டியில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கிரிக்கெட் போட்டியில் 4 அணிகள் பங்கேற்றிருந்தன. ஆஸ்திரேலிய கடற்படையினர், வாழைச்சேனை இளைஞர்கள், இலங்கை கடற்படையின் வீரர்களை உள்ளடக்கிய 4 அணிகள் போட்டியிட்டன. கிரீன், yellow, கிரே, பிங்க் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கிரே அணி வெற்றி பெற்றது. கிழக்கு மாகாணத்திற்கான எனது முதலாவது விஜயத்தில் இலங்கையில் ஆஸ்திரேலியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி கிரிக்கெட் விளையாட வேண்டி வரும் என்று நான் நினைக்கவில்லை. எனவே இது எனக்கு ஒரு சிறிய அதிர்ச்சியாக இருந்தது. இதனால் நான் ரிக்கி பாண்டிங் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிறந்த ஆஸ்திரேலிய வீரரைப் போல விளையாடி இங்கு வந்து நிறைய ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது நினைத்தபடி அமையவில்லை. இருப்பினும் இன்று உங்களுடன் இங்கு இருப்பதிலும் ஆபரேஷன் செவரின் பார்டர்ஸ் திட்டத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்துவதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிழக்கு மாகாணத்தில் எமது ஈடுபாட்டின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த ஆபரேஷன் திட்டம் காணப்படுகிறது. நாம் இந்த வாரம் முழுவதும் இங்கேயே இருப்போம். எம்முடன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆணையத்தின் அதிகாரிகள், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர், ஆஸ்திரேலிய காவல்துறையினர் மற்றும் அபிவிருத்தி அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். நாங்கள் இங்கு மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் உள்ள மக்களுடன் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள எங்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு வாரமாகும். படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க முயற்சிப்பதில் உள்ள ஆபத்துகள் குறித்து ஆபரேஷன் திட்டம் மூலம் வழங்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த செய்தி மிகவும் முக்கியமானது, ஏனெனில் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதும் இந்த சட்டவிரோத கடத்தல் தொழில் எவ்வளவு அபாயகரமானது என்பதும் எங்களுக்கு தெரியும். மக்கள் அதனை ஒரு பயனுள்ள முயற்சி என நினைப்பதை தடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்துடனான ஆஸ்திரேலியாவின் ஈடுபாடும் ஆஸ்திரேலியாவின் நட்புறவும் மிகவும் ஆழமானது. இந்த பிராந்தியம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருப்பதற்கு ஆஸ்திரேலியா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து நாங்கள் இங்கு ஆராய்வோம். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் உள்ளிட்ட குழுவினர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை இன்று காலை சந்தித்தார்.